அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு புதுமையான பதிவு தான். எல்லோரும் தெரிந்து வைத்து கொண்டால் அதற்குண்டான மனோநிலையோடு வாழ்க்கையை நாம் வாழலாம். தெரியாமல் இருக்க போய்த்தான் ஒரு சில போராட்டங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது ஒரு புதுமையான பதிவில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய பதிவு. நவாம்சம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான. அப்போ அந்த நவாம்ச லக்கணம் முதலில் நம்மளுடைய வாழ்க்கையில் லக்கணங்கள் நவாம்சத்தில் சரியாக குறிக்கப்பட வேண்டும். ஆணுக்கு ஆண் லக்கணமாகவும் பெண்ணுக்கு பெண் லக்கணமாகவும் கண்டிப்பாக குறிக்கப்பட வேண்டும். இதுதான் ஒரு கைதேர்ந்த ஜோதிடரின் உண்மை நிலையாகும். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நவாம்சத்தை கரெக்டாக குறிக்கணும். ஆணுக்கு ஆண் தான், பெண்ணுக்கு பெண் தான் லக்கணம் விழுகணும். இதில் எந்த மாற்றமும் யாரும் பண்ணுவதற்கு உரிமை கிடையாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நம்முடைய வாழ்க்கை முறையில் என்ன சொன்னோன்னா, சுக்கிரனுக்கு அதிகமான பங்கு. சுக்கிரன் என்பவன் என்ன சொல்கிறான்னா காலபுருஷ தத்துவத்தின் தனகுடும்ப ஸ்தானாதிபதியும் காலபுருஷனுடைய 7 குடையவனும். அவன் ரெண்டு குடையவனும் அவனே, 7 குடையவனும் அவனே. அப்படிங்கும்போது 2ஆம் இடம் என்பது தனகுடும்பம், 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம் என்று வருகின்ற காரணத்தினால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும். நமக்கு இப்போது வரப்போகிற கணவன், நமக்கு வரப்போகிற மனைவி என்ன ஆதிபத்தியமுடைய குணமுடையவளாக இருப்பாள் அப்படிங்கிறத உங்களுடைய சரியான லக்கணம் உங்களுக்கு அம்சத்தில் ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் குறிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நவாம்சத்தை வைத்து நீங்கள் கண்டுகொள்ளலாம். அப்போ நவாம்சத்தை வச்சு கண்டுகொள்ளலாம்னா, இதுக்கு என்ன சூத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால், அதாவது நவாம்ச லக்கணத்திற்கு 6, 8, 12 சுக்கிரன் மறையக்கூடாது. அப்படி நவாம்ச லக்கணத்திற்கு 6, 8, 12 சுக்கிரன் மறைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிம்மதி இருக்காது. இதை நீங்கள் உங்களுடைய நவாம்ச லக்கணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதிலிருந்து சுக்கிரன் எத்தனாவது கட்டத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, 6, 8, 12 இருந்தால் ஒரு போராட்டக்களமான வாழ்க்கை இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 2வது, இப்போ இந்த 6, 8, 12 இல்லை, எங்களுக்கு மற்றபடி விவரம் தெரிஞ்சுக்கணும்னா, எப்பயுமே நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுர் ராசிகளில் என்ன சொல்கிறான்னா, சுக்கிரன் இருந்தால் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அவர்கள் அதிகாரம் உள்ள ஒரு பிரஜையாகத்தான், மனைவியாகத்தான் அல்லது கணவராகத்தான் இருப்பார்கள். ஏன்னா மேசம், சிம்மம், தனுசு என்பது நெருப்பு ராசியாக வந்துவிட்ட காரணத்தினால் அது என்ன சொன்னான்னா, நமக்கு கண்டிப்பாக என்ன சொன்னான்னா அதிகாரம்தான். நெருப்பு என்று சொன்னாலே அதிகாரம்தான், சுடும் அப்படின்ட்டான். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ரிஷபம், கன்னி, மகரத்தில்
சுக்கிரன் இருந்தால் பணம் சார்ந்த விஷயத்தில், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஆசைப்படுகின்ற ஒரு கணவராகவோ அல்லது மனைவியாகவோ தான் அந்த பெண்ணுடைய ஆணுடைய குணாதிசயங்கள். அதாவது நெருப்பு என்பது அதிகாரம், மண்பூதம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர்கள் என்ன சொல்லலாம்னா பொருளாதாரம், பூமி, வீடு, வாகனம், வண்டி, வசதி, இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் என்ன சொல்லலாம்னா ஒரு ரொம்ப ஆர்வமுடைய நபர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு நபராகத்தான் இருப்பார். இதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா காற்று ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பத்தில் சுக்கிரன் இருந்து விட்டான் என்று சொன்னால் குடும்பத்தில் என்ன சொல்கிறான்னா ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக பாசப்பிணைப்புடைய ஒரு தம்பதிகளாகத்தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அதாவது இன்ஸ்பிரேஷன், அந்த டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஒரு நெருக்கமான உறவு, அந்யோன்யமான உறவு, அன்பான உறவு அப்படிங்கிற ஒரு குணாதிசய ஒரு அமைப்போடு தான் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இருப்பாங்க. இதுதான் அமையும். அதற்கடுத்து ஜலராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனத்தில் அம்சத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருந்தால் என்ன சொல்லலாம்னா பாசம்னா அந்த விட்டு பிரிய முடியாத ஒரு பாசம் சார்ந்த விஷயத்தில் தான் அந்த வருகின்ற கணவரோ மனைவியோ பாசம் என்று சொல்லக்கூடிய பாசம்னா என்ன சொல்கிறேன்னா ஒரு கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய விட்டு பிரியக்கூடிய ஒரு மனோநிலை கூட இல்லாத ஒரு தம்பதிகளாகத்தான் அவர்கள் இருப்பாங்க. இதுதான் அம்சத்தை வைத்து கணவன் எப்படி வருவார், மனைவி எப்படி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கூடக்கூடிய ஒரு சூத்திரம். இது எழுதி வைக்கப்பட்ட ஒன்று தான். இந்த எழுதி வைக்கப்பட்ட ஒன்றை என்ன சொல்கிறான்னா நம்ம அம்சத்தை பார்த்தாலே, இப்போ நம்ம லக்னாதிபதியே எடுத்துக்கிடுங்க. லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இப்போ நம்மளுடைய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்கணத்தை விட அந்த லக்கணத்திற்கு உண்டானவர், நம்மளுடைய ராசிக்கு உண்டான லக்கணத்திற்கு உண்டான நம்மளுடைய ராசியில் இருக்கின்ற லக்கணத்திற்கு உண்டான கிரகம் உங்களுடைய அம்சத்தில் என்ன சொல்லணும்னா 6, 8, 12 மறைந்திருந்தால் நீங்கள் ஒரு பெரிய போராட்ட களத்தை தான் சந்திக்க வேண்டும். அதே மாதிரி நெருப்பு ராசியில் இருந்தால் அதிகாரம், மண் ராசியில் இருந்தால் என்ன சொன்னால் பொருளாதாரத்தை விருத்தி பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை, காற்று ராசியில் இருந்தால் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆஃப் செக்ஷுவல் லைஃப்பில் என்ன சொல்கிறான்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈடுபாடு இருக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா கடகத்தில் லக்னாதிபதி இருந்தால் என்ன சொல்கிறான்னா குழந்தைத்தன்மையுடைய ஒரு பாசம், பந்தம் அத்தனையும் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறான்னா இறைவன் கொடுத்த வரம் என்பது என்ன சொல்லலாம்னா 6, 8, 12 உங்களுடைய சுக்கிரன் மறையாமல் உங்களுடைய அம்ச லக்கணத்துக்கு இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக என்ன சொன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுக்கும். ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா இந்த 6, 8, 12 மறைந்தால் இப்படி இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதிலும் என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு நட்சத்திரம் உடைய கணங்கள் இருக்கு இல்லையா, ராட்சச கணம், அதற்கடுத்து தாமச குணம், ராட்சச
அதற்கடுத்து என்ன சொன்னான்னா தாமச சாத்விக. அதாவது என்ன சொல்லலான்னா வந்து மனித கணம், ராட்சச கணம், சாத்வீகம். இந்த ராட்சச கண நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ராட்சச கண நட்சத்திரங்களில் வந்து சுக்கிரன் உட்கார்ந்து விட்டால் வல்கர் மைண்ட் வந்துடும். வல்கர் மைண்ட் வந்துடும். அவங்கள வந்து என்ன சொல்லணும், நீங்கள் இது பண்ண முடியாது. அதனால் இதை எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கிரன் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து அம்சத்தில் வந்து லக்கணத்துக்கு 6, 8, 12 மறையாமல் இருப்பது முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணியம் அப்படிங்கிறதான் உங்களுடைய உண்மையான ஹிஸ்ட்ரி. அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய உங்களுடைய அது உட்கார்ந்துருக்கிற இடம் இது 6, 8, 12 தவிர்த்து நெருப்பில் உட்கார்ந்திருந்தால் அதிகாரம், மண்ணில் உட்கார்ந்திருந்தால் பொருளாதார மேன்மை சார்ந்த ஒரு விஷயத்தில் அதிக அக்கறை, காற்றில் உட்கார்ந்திருந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு அந்யோன்யமான வந்து ஒரு தன்மை, அந்யோன்யமான ஒரு தன்மை, ஒரு பிடிப்பு, செக்ஸுவல் லைஃப் சிறப்பு. அதற்கடுத்து ஜலராசியில் சுக்கிரன் உட்கார்ந்திருந்தால் ஒரு குழந்தைத்தனமான மனதுடனும் நல்ல வந்து ஒரு அன்பு, பாசம், அம்மா ஸ்தானம் அப்படிம்பாங்களே, அம்மா மாதிரி, அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இதுதான் அம்சத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கின்ற நிலை. இந்த நிலையில் இருந்தால் நீங்கள் என்ன செய்வது அப்படிங்கிறதெல்லாம் 6, 8 போய் 12 போய் மறைஞ்சிருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். அந்த சுக்கிரனுடைய தோஷத்தை 6, 8 மறைஞ்சு போராட்டக்களமாக இருக்கிறது, எனக்கு வாழ்க்கை வந்து நன்றாக இல்லை, இன்பமாக இல்லை என்று சொல்லி மன வருத்தப்படுகின்றவர்கள் வந்து அதிலிருந்து கொஞ்சம் நாம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன சொல்கிறான்னா வந்து அத்தி மரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தண்ணீர் விட்டு வருதல், அத்தி மரத்திற்கு தண்ணீர் விட்டு வருதலும், வெள்ளிக்கிழமை என்ன சொன்னான்னா வந்து இரவு 8 to 9 ஒரு நல்ல அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றி அதில் 6 டைமண்ட் கற்கண்டுகள் போட்டு விளக்கேற்றி சுக்கிரனுடைய மந்திரமாகிய கிமகுந்த மிருணாளாவும் தைத்தியனாம் பரமங்குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரும் பார்கவும் பிரணமாமகும் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ரெகுலராக நீங்கள் சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சுக்கிரனுடைய தோஷத்தை அத்திமரத்திற்கு தண்ணீர் விடுவதாலும் ப்ளஸ் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இது வந்து என்ன சொல்லலான்னா வந்து வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 சுக்கிர ஓரையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு மண் கிளியஞ்சட்டியில் வந்து நெய் ஊற்றி தீபம் போட்டு அதில் 6 டைமண்ட் கற்கண்டை போட்டு 1 மணி நேரம் விளக்கெறிய விட்டு சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை ரெகுலராக சொல்லி வந்தால் இதிலிருந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்று கூறி, இதுவே சுக்கிரன் நவாம்சத்தில் இருந்த பலன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.